ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனாக தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. இதுதான் சினிமா. இதை விட காதலுக்கு அழகான ஷாட்டுகளை எடுக்கிறதுக்கு யாரால முடியுமா? இன்னைக்கு அதை தாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமான கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின கூட முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அவர் நடிச்சாருன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையிலுமே நடிக்க தெரியாது, நடிப்பு வாங்கத்தான் தெரியும். அவர் எந்த காஸ்டியூம் போட்டாலும் மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா, எந்த காஸ்டியூம் போட்டாலும் பாரதி ராஜா சாருக்கு மேட்ச் ஆகும். ஒரே ஆள் சார் மட்டும்தான். நம் அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் பேரரசு சார் அவர்களை படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன். முதல்ல இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பாலா. மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியில் ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு வேண்டிய பாராட்டுகள் நன்றி. தொடர்ந்து சேவை. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்கள் வந்திருக்காரு. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா. லிங்கசாமி சார் இவானா தானே? உங்கள்கிட்ட தெரிய கேட்டா பேர்லாம். ஆமாம் ஆமாம், இவானா. லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாக கதாநாயகிகள் வந்து ஒரு பாலதவனி, ஒரு சேலை, தலைநறைய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனாக தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதுவும் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன். ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், ஜிவி பிரகாஷ். நம்மளுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது. அந்த இது குறையில நம்மளுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றிலாம். அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கேன்னா கதாநாயகி சொன்னதுக்கு அப்படியே மைண்டு வேறு மாதிரி போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசிக் டேரக்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்ட மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனாக போய் உருவாகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸர்னா ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து கால்சி கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமான கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின கூட முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் ஒரு பையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமலாசன் நடித்த ராமலட்சுமன் அது வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ சமீபத்தில் நம்ம லிங்கசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசி யானை தான், யானையில பிள்ளையார் தான். ஆமாம், ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனை உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் இமயம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டார். நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெற நன்றி, வணக்கம். காலத்தின் கொடுமை என்னன்னா, நான் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணேன் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஜிவி பிரகாஷ்லாம் வந்த கட்சியில் அதை விட்டுட்டேன். சரி பையன் பொழைச்சி போட்டு
அந்த மியூசிக்கை கேட்டு மிரண்டு போய் இது நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு என்கிட்ட இருந்து வாங்கின கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான் எனது தயாரிப்பாளர், இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் ஒருவர் தனஞ்சயன் அவர்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில நிறைய பேக்ட்ராப் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி அதே மாதிரி நமது இயக்குனர் பி.வி. சங்கர், இந்த படத்தோட இயக்குனர், அவருடைய அப்பா என்னுடைய ஸ்கூல்மேட். 2 பேரும் நானும் சத்தியமங்கலத்தில் ஹைஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண மாணவர். நீங்கள் அந்த படப்பிடிப்பு எடுத்த ஊரெல்லாம் என்னுடைய பிரதரோட ஊர், அதாவது இருட்டிப்பாளையம், அதை சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாம். கிட்டத்தட்ட காட்டிலேயே நான் காட்டுக்கு பக்கத்திலேயே பிறந்து வளர்ந்தேன். இப்போ வெற்றிமாறனால இப்போ தான் காட்டுக்குள்ளே புது படம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? காடுகளோடும் புறாக்களோடும் வாழ்ந்து கொண்டு போகிறவர். இந்த காட்டுக்குள்ளே போய் படம் எடுத்தாவே அது வெற்றி படம் தான். வீரப்பன்லேருந்து எல்லாமே வெற்றியாளர்கள். ஸோ காட்டு பிரதேசத்துக்கு பக்கத்துலேருந்து வரவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். எங்களுக்கு இயக்குனர் இமயத்திலிருந்து ஆர் உதயகுமார்லேருந்து இன்னைக்கு பி.வி. சங்கர், இந்த படம் ஒரு வெற்றி படமாக நினைத்து தான் நான் பேசுகிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மேடையில் இருக்கிற பெரும்பாலான, அதாவது 90% வெற்றியாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிற ஒரு நபர் யாருன்னா அது இயக்குனர் இமயம்தான். கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடந்துட்டு, நான் மேட்டுப்பாளையம் எனது தந்தையாருடைய ஊர், தாயாருடைய ஊர் சத்தியமங்கலத்து பக்கத்தில். அதனால் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஏதோ ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போது SSLC படிச்சுருக்கேன். ஓடி போய் பார்க்குறேன். பார்த்தா இந்த ட்ரெயின் போகுது, என்னமோ ஷூட்டிங் எடுத்து கருப்பாக ஒரு பொண்ணு நிற்க வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் ராதிகா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு டிக்கெட்டு. அதுதான் இவர். எனக்கு தெரியாது இவர் பாரதி ராஜான்னு தெரியாது, அது ராதிகான்னு தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய முதல் படம் உலகத்தில் எல்லாராலும் வியந்து இன்று வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு படம் 16 வயது நிலை. அந்த 16 வயது நிலை படத்தில் எல்லாரும் பாராட்டுவாங்க, கமல் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அது ஒரு உயிர் என்னன்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை கதாநாயகனாக வைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக கொடுத்த ஒரே இயக்குனர் உலகத்திலேயே நம்ம இயக்குனர். ஏன்னா சாதாரண விஷயமே இல்லை. அந்த படத்தின் மூலமாக எத்தனை கதாபாத்திரங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது சற்றே சிந்தித்து பாருங்கள். திரையுலகத்தை சாதாரணமான ஆள் அவரு. இன்னைக்கு சின்ன பையமா இருக்காரு, அது வேற விஷயம். அப்படியே இருக்கட்டும், ஜாலியா. அவர் எப்பவுமே நாங்கெல்லாம் போனோம்னா நம்ம மாதிரி அவர் இருக்குன்னு நினைப்பாரு. அதாவது தோற்றத்தில் அப்படியே ஸ்டைல் ஆகிடுவார். ஆனால் அவர் முன்னாடி அவர் எந்த காஸ்டியூம் போட்டாலும் மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? எந்த காஸ்டியூம் போட்டாலும் பாரதிராஜ சாருக்கு மேட்ச் ஆகும். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கலைஞர்களை, படைப்பாளிகளை இந்த சென்னையை நோக்கி வர வைத்தவர். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எத்தனை உயரிய விருதுகள் அவருக்கு கொடுத்தாலும் அது ஈடாகிறது. இந்த படைப்பாளிகளின் பிதாமகனை நாம் உள்ளத்தில் வைத்து பூஜித்தாலும் உலகம் வியக்கும் வண்ணமாக அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நிச்சயமாக இதுவரை காணாத அளவுக்கு ஒரு மாபெரும் விழா அவரை பாராட்டி எடுக்கப்படும். இப்போது சொல்றேன், மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நிறைய பேருக்கு மிக உயரிய விருதுகளான தாதா சாஹேப் பால்கே விருதெல்லாம் கொடுக்குறாங்க.
அவர்கள் மறைவுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக. தமிழ் திரையுலகத்தின் புதிய பாதையாக ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமங்களிலும் தெருக்களிலும் இன்று உலாவ விட்டவர் நமது இயக்குனர் இமயம் அவர்கள். அவரால் உருவானவர்கள் தான் அத்தனை பேர். அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு 100 பேர் இருந்திருக்கலாம், இயக்குநர்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இயக்குனருடைய ரத்தத்திலும் அவரது காட்சி அமைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதான் சினிமா. இதை விட காதலுக்கு அழகான ஷாட்டுகளை எடுக்கிறதுக்கு யாரால முடியுமா? இன்னைக்கு அதை தாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த விழியை பார்த்த உடனே ஒரு பாட்டு போடுறான் என் தம்பி. அந்த கதாநாயகியோட விழியை பார்த்த உடனே அதே கட்டிங்ஸ். அந்த கட்டிங்ஸ் இல்லாமல் யாரும் படம் எடுக்க முடியாது. அது கம்பன் கொடுத்த கட்டிங், எங்களது அல்லிநகரத்து கம்பன் கொடுத்த கட்டிங், நாங்கள் தொடர்ந்த கட்டிங். இன்றைக்கு வரையிலும் நம்ம வெற்றிமாறன் இருந்து அனைவரும் அதாவது ஊறி போச்சு எங்களுக்கு. எங்கள் அப்பம் கொடுத்த சொத்து அதுதான். பணங்காசெல்லாம் சேர்த்தமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆர் உதயகுமார் இப்படி படம் விட பாரதி ராஜா மாதிரி எடுத்துருக்காண்டா. நான் வருத்தப்படல, சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தன் என்னை பாராட்டினதே நான் பெரிய விஷயமா நினைச்சேன். அப்பேற்பட்ட ஒரு மேதை கிராமத்து தெருக்களிலே சுற்றி கொண்டிருந்த எங்கள் அப்பன் என் மனைவி குழந்தையாக இருக்கும்போது ஒரு மேஜையிலே வைத்து படம் வரைந்து அவளை, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி ஒரு இணைப்பு பாலம் பாரு. அவர் எத்தனை இன்ஸ்பிரேஷன், எத்தனை வாழ்க்கையோட இன்ஸ்பிரேஷன். இளையராஜாவை டிராமாவுக்கு இசையமைக்க கூட்டிக் கொண்டு போய் இவர் நடிக்க, அவர் இசையமைக்க எத்தனை கதைகள் இருக்கிறது. தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால வரலாறு, 50 ஆண்டுகால வரலாறு பாரதி ராஜா அவர்கள் இல்லாமல் இருக்கார். தமிழ் திரையுலகத்தின் அசைக்க முடியாத படைப்பாளிகளின் பிதாமகன் என்றால் அவர் ஒருவர் தான். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். பெப்சி தலைவர் திரு செல்லுமணி அவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஆசையும் அதுதான். நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கம் தாதா சாஹேப் பால்கே விருதை இயக்குனர் இமயத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருதை ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி, அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற. அவர் என்ன கேட்டாரு, நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்டாரு? அவர் படம் எடுத்தாரு, நம்ம பார்த்தோம், ரசிச்சோம், கை தட்டணும், அவருடைய பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தோம், அவர் எடுத்த ஷாட்டுகளை காப்பி அடிச்சு நிறைய பேர் டைரக்டர் ஆனோம். அவர் விதைத்த விதை என்பது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் ஜாலியா நடிக்கலாம் வரல, அவருடைய ஆசை போய் அறிக்கிறோம். அப்பா நீங்க வந்து ஒரு நாள் நடிங்க, நீங்க ஒரு 5 நாள் வாங்க, சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க. அவர் அன்பா வர்றாரு, நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு 10 நாள் ஜாலியா இருக்க வர்றாரு, அவ்வளவுதான். அவர் நடிச்சாருன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாவே பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையுமே நடிக்க தெரியாது, நடிப்பு வாங்கத்தான் தெரியும். நடிப்பு என்பது அவருக்கு இயல்பா இருக்கிற விஷயம். அவர் இயல்பா வந்தாவே அது நமக்கு எது வேணுமோ அது தேவையானது பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டா? ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை எல்லோரும் கூறியது போல தம்பி பாலாவில் ஆரம்பித்து எல்லாரும் புகழுக்குரியவர்களே, இங்கே மேடையில் இருக்கிற அனைவரும் நிச்சயமாக நமது பையா இயக்குனர் அவர்களுடைய தலைமையில்
பாரதி ராஜா விழா கமிட்டி ஒன்று அமைக்கப்படும். நீங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்துங்கள், நாங்கள் கூட இருக்கிறோம். வெற்றிமாறன், நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இயக்குனர் சங்கம் அதை எடுத்து செய்வோம், நிச்சயமாக செய்வோம். எங்களுடைய முதல் ஈசி மீட்டிங் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அதுலேயே நாங்கள் இந்த முடிவை எடுத்துருவோம். இல்லை நீ உங்களுக்காக தான். அதனுடைய தலைவர் யாருன்னு நாங்கள் அறிவிக்க போகிறோம். உட்கார்ந்து ஒரு 2-3 மாதம் அதுக்கு சிறப்பாக வேலை செஞ்சு மிகப்பெரிய விழாவாக நம்ம எடுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற ஒரு மேடையாக அமைத்து கொடுத்த டில்லி பாபு அவர்களுக்கு, மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அவர் ஃபேக்ட்ரின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னா சாதாரணம் இல்லை. திரு செல்லுமணி அவர்களுடைய வீட்டுக்கு மேலே தான் அவருடைய ஃபேக்ட்ரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். நான் எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும். யார்ப்பா தயாரிப்பாளர்னு கேட்பேன். டில்லி பாபு. நான் ரொம்ப வருஷமாக பார்க்கவே இல்லை, ஒரு 2-3 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வந்து அவர் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே தான் நான் பார்த்தேன். ஸோ டில்லி பாபு அவர்கள் ஒரு கமிட்டட் ப்ரொடியூசர். அதாவது ஒரு படம் இப்படி தான் சிறப்பான படமாக இருக்கணும். பெரும்பாலும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும், புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கும் அவருக்கு நம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை வழங்கி பாராட்டுகிறோம். ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும். தனஞ்சயன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய டைரக்டரு, பெரிய ஹீரோ இல்லைன்னா படமே எடுக்க மாட்டார். லாபம் வரலன்னா படத்துக்கே போக மாட்டார். நம்மளுக்கெல்லாம் அட்வைஸ் மட்டும் பண்ணுவார் அவர். கரெக்டா கரெக்டா. ஆனா சிவா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. நீங்க சிவா அளவுக்கு ரிஸ்க் எடுத்து, அதனால உங்களுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து நம்ம மாதிரி பழைய டைரக்டர்ல வச்சு படம் எடுக்கிறது தான் சரி. என்ன, பழைய இயக்குநர்களை வைத்து நீங்க படம் எடுத்தீங்கன்னா அது வேற ஒரு பரிமாணம் உள்ள படங்கள் இப்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன், நிறைய பேர், நான் அடிக்கடி இந்த மேடையில் சொல்றேன், நான் எனக்காக மட்டும் சொல்லலை. நிறைய இயக்குநர்களுக்கு தொழில் தெரியும், நிறைய இயக்குநர்களுக்கு பட்ஜெட் தெரியும். இப்போ ரவிக்குமார் மாதிரி ஒருத்தரை போட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுக்கிற டைம், எந்த மாதிரியான கதாபாத்திரம், எந்த மாதிரியான ஹீரோவை கொடுத்தாலும் படம் எடுக்க தெரியும். பி வாசு இருக்கிறாங்க, ரவிக்குமார் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர். ஏன் நம்ம தலைவரே இருக்கிறார். ஸோ அத்தகைய மிகச்சிறந்த இயக்குநர்கள் நிறைய பேர் எங்கள் சங்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்பதை உங்கள்கிட்ட அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சினிமாவை காக்க வல்ல இயக்குநர்கள் இங்கே தான் இருக்கிறோம், அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயலாளர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். டில்லி பாபு இதை தொடர்ந்து பல இயக்குநர்களுக்கு பல சங்கர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.